வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பயணம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த ரயில் எப்போ நிற்கும், எந்த ஸ்டேஷன்ல நம்மளை இறக்கி விடும்னு யாருக்கும் தெரியாது. இப்போ உன்கிட்ட உனக்கு இன்னும் சரியா 7 நாள் தான் இருக்கு, அதுக்கப்புறம் நீ இந்த உலகத்துல இருக்க மாட்ட அப்படின்னு யாராவது சொன்னா உன் மனநிலை எப்படி இருக்கும்? பதற்றம் வரும், பயம் வரும், சேர்த்து வச்ச சொத்து ஞாபகம் வரும், பொண்டாட்டி பிள்ளைங்க முகம் முன்னாடி நிற்கும். ஆனா பரீட்சித் மகாராஜனோட நிலைமை அப்படி இல்லை. அவரு ஒரு சக்கரவர்த்தி, உலகத்தையே ஆள்றாரு. அவருக்கு ஒரு சாபம் கிடைக்குது. இன்னும் 7 நாள்ல தட்சகன் அப்படின்ற பாம்பு தீண்டி அவர் இறந்துருவார்னு. ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா கதறி அழுதிருப்பான். ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணாரு தெரியுமா? எல்லாத்தையும் உதறி தள்ளினாரு. கங்கை கரைக்கு போய் மரணத்தை நெருங்குற ஒரு மனுஷன் எதை செய்யணும், எதை நினைக்கணும் அப்படின்ற கேள்வியோட முனிவர்கள் முன்னாடி நிற்கிறாரு. அப்போதான் அங்க வராரு சுகமுனிவர். அவர் பரீட்சித் கிட்ட சொல்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா? பயத்தை விடு. நாம ஏன் பயப்படுறோம்னா, இந்த உடம்பு தான் நாமன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உடம்பு மண்ணுக்கு போக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உயிர் பதறுது. மரணம்ங்கிறது சட்டையை மாத்திர மாற்றி தான். ஆனா அந்த 7 நாள்ல நீ எதை அடையணுங்கிறது தான் முக்கியம். சுகமுனிவர் சொல்றாரு, மரண தருவாயில இருக்கிறவன் எல்லா லௌகீக பந்தங்களையும் கட் பண்ணணும். அதாவது மனசுல இருக்கிற ஆசை, கோபம், பற்று எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சுட்டு அந்த பரம்பொருளை பத்தி மட்டும் யோசிக்கணும். அதுக்கு முதல்ல தேவைப்படுறது தியானம். தியானம்னா ஏதோ ஒரு இடத்துல கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்றது மட்டும் இல்லை. உன் மனசு அலைபாயிர அந்த வேகத்தை குறைக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும் மாயைன்னு உனக்கு தோண ஆரம்பிக்கும் போது தான் உண்மையான தேடல் தொடங்கும். ஒரு மனுஷன் சாகிறதுக்கு முன்னாடி அவனோட புத்தி எங்க இருக்குதோ அங்கதான் அவனோட அடுத்த பயணம் அமையுது. அப்போ அந்த கடைசி 7 நாள்ல நீ இறைவனை பத்தின சிந்தனையிலேயே இருந்தா உனக்கு மறுபிறவி இல்லாத அந்த பெருவாழ்வு கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கிட்ட பரீட்சித் அரசாங்கத்தை விட்டுட்டு, உணவை விட்டுட்டு, தூக்கத்தை விட்டுட்டு வெறும் கேள்விகளோட நிற்கிறாரு. சுகமுனிவர் அவருக்கு சொல்லி கொடுக்கிற தியான முறை ரொம்ப ஆழமானது. பிராணாயாமம் மூலமா மூச்சை அடக்கி மனசை ஒரு புள்ளியில நிறுத்தி அந்த பிரம்மாண்டமான சக்தியை நினைக்கணும். இதுக்கு ஆரம்பமே ஓங்கார நாதம் தான். அந்த ஓங்காரம் உனக்குள்ள ஒலிக்க ஆரம்பிச்சாலே உன் உடம்புல இருக்கிற பயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். மரணம்ங்கிறது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு பெரிய ஆரம்பம். அந்த ஆரம்பத்தை எப்படி சிறப்பா மாத்துறதுங்கிறது தான் பாகவதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம். பரீட்சித் கேட்ட அந்த கேள்விதான் இன்னைக்கு வரைக்கும் நாம நம்ம வாழ்க்கையில தேடிக்கிட்டு இருக்கிற பல விடைகளுக்கு அடிப்படையா இருக்கு. அந்த 7 நாட்கள்ல அவர் கத்துக்கிட்ட ஞானம் பல கோடி வருஷங்கள் ஆனாலும் மாறாத சத்தியம். உடல் அழியக்கூடியது, ஆனா ஆத்மா அழியாதது. இந்த உண்மையை உன்னோட மனசு ஏத்துக்கிட்டா அப்புறம் உனக்கு தட்சகன் வந்தா என்ன, யமன் வந்தா என்ன, நீ நிலையான அந்த பரம்பொருளோட கலக்க தயாராயிடுவ. சுகமுனிவர் சொல்ல சொல்ல பரீட்சித் மன்னனோட கண்கள்ல ஒரு தெளிவு பிறக்குது. அந்த தெளிவு தான் நாம ஒவ்வொருத்தருக்கும் இப்போ தேவைப்படுறது. நம்ம வாழ்க்கை எப்போ முடியும்னு தெரியாதப்போ ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்த பரம்பொருளை நினைக்கிற நிமிஷமா மாத்தணும். இதுதான் அந்த 7 நாட்களோட ரகசியம். இது வெறும் கதை இல்ல, உன் வாழ்நாள் முழுக்க நீ கூட வச்சுக்க வேண்டிய ஒரு பெரிய ஆயுதம். எப்போ பயம் வந்தாலும் உனக்குள்ளே கேட்டுக்கோ, நான் யாரு, என்னோட பயணம் எது நோக்கி இருக்கு அப்படின்னு. பதில் உனக்குள்ளேயே கிடைக்கும். மனசு அடங்கினா மட்டும் போதாது, அந்த மனசு எதை நோக்கி போகணுங்கிறது தான் அடுத்த கட்டம். அந்த பிரம்மாண்டமான பரம்பொருளை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா நம்ம உருவம் எவ்வளவு சின்னதுன்னு புரியும். அந்த பிரம்மாண்டத்தை எப்படி கற்பனை பண்றதுன்னு சுகமுனிவர் அடுத்து சொல்ல போறாரு. இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாரு. நீ இந்த பூமியில இருக்கிற ஒரு சின்ன புள்ளி. ஆனா இந்த மொத்த பிரபஞ்சமுமே ஒரு மனுஷனோட உடம்புன்னா உன்னால நம்ப முடியுமா? அதுதான் விராட் புருஷன் தத்துவம். கடவுள் எங்கேயோ தூரத்துல இருக்காருன்னு தேடுறதை விட இந்த உலகத்தையே அவரோட உடலா பார்க்கறது தான் மிகச்சிறந்த தியானம்னு சுகமுனிவர் விளக்குறாரு. இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா உனக்கு தனிமைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஏன்னா நீ பார்க்குற அத்தனை விஷயமுமே அந்த இறைவனோட அங்கங்கள் தான். சுகமுனிவர் சொல்றாரு, இந்த பூமிக்கு அடியில இருக்கிற 7 உலகங்கள், பாதாளம், ரசாதலம், மகாதலம், தலாதலம், சுதலம், விதலம், அதலம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த விராட் புருஷனோட பாதங்கள் மற்றும் கால்கள். அதாவது நம்ம காலடிக்கு கீழே இருக்கிற அந்த பெரும் பள்ளங்கள் கூட அவரோட உடம்போட ஒரு பகுதி தான். இந்த பூமி இருக்குதே, இது அவரோட இடுப்பு. இந்த ஆகாயம் அவரோட தொப்புள், சொர்க்கம் அவரோட மார்பு, மகர்லோகம் அவரோட கழுத்து, ஜனலோகம் அவரோட முகம், தபோலோகம் அவரோட நெற்றி, சத்தியலோகம் அல்லது பிரம்மலோகம் தான் அவரோட தலை. இப்போ யோசிச்சு பாரு, நாம வாழ்ற இந்த மொத்த வெளியுமே ஒரு பெரிய உருவத்துக்குள்ளதான் அடங்கி இருக்கு.
இன்னும் நுணுக்கலா சொல்லணும்னா, இந்த சூரியனும் சந்திரனும் இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த இறைவனோட கண்கள். அந்த பகவான் கண்ணை திறந்தா பகல், கண்ணை மூடுனா ராத்திரி. காத்து வீசுதல்ல, அது அவரோட மூச்சு. இந்த ஆறுகள் எல்லாம் அவரோட நரம்புகள், மலைகள் எல்லாம் அவரோட எலும்புகள், கடல்கள் அவரோட வயிறு, மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் அவரோட உடம்புல இருக்கிற ரோமங்கள், மேகங்கள் அவரோட தலைமுடி, மின்னல் அவரோட சிரிப்பு. இப்படி மொத்த இயற்கைக்கும் ஒரு உருவம் கொடுத்தா அதுதான் அந்த விராட் புருஷன். இது ஏன் முக்கியம்னா, ஒரு ஆரம்ப காலத்துல இருக்கிற பக்தனுக்கு கண்ணுக்கு தெரியாத இறைவனை தியானம் பண்றது கஷ்டமா இருக்கும். அப்போ அவன் முன்னாடி இருக்கிற இந்த உலகத்தையே இறைவனா பார்க்க கத்துக் கொடுக்கறது தான் இந்த முறை. ஒரு மனுஷன் மலையை ஏறி பார்க்கும்போது இது இறைவனோட எலும்புன்னு நினைச்சா அவனுக்குள்ள ஒரு பக்தி பிறக்கும். கடலை பார்க்கும்போது இது அவரோட வயிறுன்னு நினைச்சா அந்த பிரம்மாண்டத்துல அவன் கரைஞ்சு போவான். இந்த தியானம் எதுக்குன்னா, உன்னோட நான் அப்படிங்கிற அகங்காரத்தை உடைக்கத்தான். நீயும் இந்த விராட் புருஷனோட ஒரு சின்ன துளிதான் அப்படின்னு புரியும் போது உனக்குள்ள இருக்கிற ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன் அப்படின்ற பாகுபாடெல்லாம் காணாம போயிடும். ஏன்னா எல்லாமே ஒரே உடம்போட பாகங்கள் தான். கையில அடிபட்டா கால் வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த உலகத்துல எந்த உயிருக்கு வலிச்சாலும் அது அந்த இறைவனுக்கு வலிக்கிற மாதிரி. பறவைகளோட சத்தம் அவரோட பாட்டு, அந்திய காலத்துல வர்ற அந்த சிவந்த வானம் அவரோட ஆடை, காலங்கள் மாறுறது அவரோட நடை. இப்படி ஒவ்வொன்னையும் இறைவனா பார்க்க பார்க்க உன் மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். நீ எங்க போனாலும் எதை பார்த்தாலும் உனக்கு இறைவனோட தரிசனம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பரீட்சித் மன்னன் இதை அப்படியே உள்வாங்கிறாரு. அவரோட பயமெல்லாம் இப்போ ஒரு பெரிய ஆச்சரியமா மாறுது. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா என் இறைவன் அப்படின்ற வியப்பு வருது. இந்த விராட் புருஷன் தத்துவம் நமக்கு புரிய வைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இந்த உலகத்துல எதுவும் அசுத்தம் கிடையாது, எதுவும் தேவையில்லாதது கிடையாது. எல்லாமே அந்த ஒருவனுக்குள்ளதான் இருக்கு. நாம எதை நேசிச்சாலும் அது அவனையே சேரும், நாம எதை வெறுத்தாலும் அது அவனையே சேரும். அதனால மொத்த பிரபஞ்சத்தையும் ஒரு உருவமா பாரு, அந்த உருவத்துக்குள்ள உன்ன ஒரு அணுவா பாரு. அப்போ உன்னோட கவலைகள் எல்லாம் எவ்வளவு சின்னதுன்னு உனக்கே தெரியும். அந்த பிரம்மாண்டத்தை நீ தியானிக்க தொடங்குறப்போ உனக்குள்ள இருக்கிற அந்த சின்ன நான் மறைஞ்சு ஒரு பெரிய தான் உருவாகும். ஆனா இந்த விராட் புருஷன்கிறது வெளியில இருக்கிற பிரம்மாண்டம். ஆனா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இறைவன் உன்னோட இதயத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன உருவமா ஒளிஞ்சிருக்காரு. வெளியில இருக்கிற பிரம்மாண்டத்தை விட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அமைதியான உருவத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் அடுத்த கட்டம். வெளியில பார்க்கிற உலகம் ரொம்ப பெருசு, ஆனா உனக்குள்ள இருக்கிற உலகம் அதை விட ரொம்ப ஆழமானது. சுகமுனிவர் பரீட்சித் கிட்ட சொல்றாரு, மன்னா, வெளியில இருக்கிற இந்த விராட் புருஷனை தியானிச்சு உன் மனசை தயார் பண்ணிட்டே இல்ல, இப்போ உன் மனசுக்குள்ளேயே திரும்பு. ஒரு யோகி எப்படி தியானம் பண்ணணும்? கண்ணை மூடிட்டு வெளியுலக சத்தத்தை எல்லாம் நிறுத்திட்டு தன்னோட இதயத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பகுதியை கவனிக்கணும். நம்ம இதய துடிப்புக்கு நடுவுல ஒரு சின்ன இடத்துல அந்த பரமாத்மா சதுர்புஜ ரூபத்துல குடிகொண்டிருக்காரு. இதத்தான் அந்தர்யாமி அப்படின்னு சொல்றோம். அந்த உருவம் எப்படி இருக்கும்னு பாகவதம் ரொம்ப அழகா விவரிக்குது. 4 கைகள், அந்த 4 கைகள்ல சங்கு, சக்கரம், கதாயுதம், தாமரை. முகத்துல ஒரு சின்ன புன்னகை, கழுத்துல கௌஸ்துபமணி மின்னிக்கிட்டு இருக்கு. வனமாலை அணிஞ்சிருக்காரு, பட்டு பீதாம்பரம் உடுத்திருக்காரு. கால்கள்ல தண்டை சத்தம் கேட்குற மாதிரி ஒரு பாவனை. ஒரு தியானம் பண்றவன் முதல்ல அந்த இறைவனோட பாதங்கள்லேருந்து ஆரம்பிக்கணும். அவரோட கால் விரல்கள்ல இருக்கிற அந்த நகங்கள் நிலாவை போல ஜொலிக்குதுன்னு நினைக்கணும். அப்புறம் மெதுவா அவரோட கணுக்கால், முழங்கால், அப்புறம் தொடைப்பகுதி அப்படின்னு ஒவ்வொன்னா மனசுக்குள்ள சித்திரமா வரையணும். ஏன் பாதத்திலிருந்து ஆரம்பிக்கணும்னா அங்கதான் சரணாகதி இருக்கு. அந்த பாதங்களை மனசுல நிலை நிறுத்திட்டா உன் மனசு மத்த இடத்துக்கு ஓடாது. அப்புறம் மெதுவா அவரோட மார்பு பகுதி, அங்க இருக்கிற ஸ்ரீவத்சம் அப்படின்ற அடையாளத்தை நினைக்கணும். கடைசியா அவரோட அந்த பிரகாசமான முகம், அந்த முகத்துல இருக்கிற கண்களை பார்க்கணும். அந்த பார்வை உன்னை ஆசிர்வதிக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி உனக்குள்ளேயே நீ ஒரு உருவத்தை உருவாக்கி அதை தியானிக்க ஆரம்பிக்கணும். இதுக்கு பேரு தான் சகுண தியானம். மனுஷனோட மனசுங்கிறது ஒரு குரங்கு மாதிரி. அதை சும்மா இருக்க சொன்னா இருக்காது. அதுக்கு ஒரு வேலையை கொடுக்கணும். அந்த வேலை தான் இறைவனோட இந்த திருவுருவத்தை தியானம் பண்றது. ஏன்னா வெளியில இருக்கிற சிலையை பார்க்க கூடாதா அப்படின்னு நீ கேட்கலாம். பார்க்கலாம்.
ஆனா அந்த சிலையையும் உனக்குள்ள கொண்டு வந்து வைக்கணும். ஏன்னா நீ வெளியில தேடுற அந்த இறைவன் உனக்குள்ளேயே தான் இருக்காரு. உன்னோட ஒவ்வொரு மூச்சும் அவரோட கருணையால தான் நடக்குது. நீ பேசுறது, நீ பார்க்கறது எல்லாமே அந்த அந்தர்யாமியோட தூண்டுதல்ல தான் நடக்குது. ஆனா நாம அதை உணர மாட்டேங்கிறோம். இந்த தியானம் பண்ண பண்ண உனக்கு ஒரு விஷயம் புரியும். உன்னோட கஷ்டங்கள், உன் மனசுல இருக்கிற போராட்டங்கள், இதெல்லாம் அந்த இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடலாம தோணும். எனக்குள்ளேயே இவ்வளோ பெரிய சக்தி இருக்கும்போது நான் ஏன் வெளியில போய் யாருக்காவது பயப்படணும் அப்படின்ற தைரியம் வரும். அந்த தைரியம்தான் ஒரு மனுஷனை முக்தியை நோக்கி நகர்த்தும். சுகமுனிவர் சொல்லிக் கொடுக்கிற இந்த அந்தர்யாமி தியானம் பரீட்சித் மன்னனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதியை கொண்டு வருது. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளேயும் அந்த இறைவன் இதே மாதிரி தான் இருக்காரு. ஒரு எறும்புல இருந்து ஒரு யானை வரைக்கும், ஒரு பாவிகிட்ட இருந்து ஒரு சாமியார் வரைக்கும் எல்லாருக்குள்ளேயும் அந்த தியானம் பண்ண வேண்டிய பரமாத்மா இருக்காரு. இதை உணர ஆரம்பிச்சுட்டா உனக்கு யாரு மேலேயும் கோபம் வராது. யாரையும் நீ வெறுக்க மாட்ட. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறதும் உனக்குள்ள இருக்கிறதும் ஒரே தெய்வம்தான். இதுதான் அந்த ஆன்மீகத்தோட உச்சகட்ட நிலை. தன்னை தானே உணர்றது தான் உண்மையான அறிவு. அந்த அறிவை அடையணும்னா நீ உனக்குள்ள இருக்கிற அந்த அமைதி பள்ளத்தாக்குக்குள்ள இறங்கணும். அங்க அந்த தாமரை மேல அமர்ந்திருக்கிற அந்த சதுர்புஜ ரூபத்தை தரிசனம் பண்ணணும். அந்த தரிசனம் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் உனக்கு இந்த உலகத்துல எதோட தேவையும் இருக்காது. நீயும் அவனும் வேற வேற இல்லைன்னு உனக்கே தெரியும். அந்த ஒரு நிலை கிடைக்கிறதுக்கு தான் இவ்வளவு பயிற்சிகளும். ஆனா இந்த உடம்பு ஒரு நாள் முடிய போகுது. அந்த தருணத்துல ஒரு யோகி எப்படி தன்னோட உயிரை விடுறான்? சாதாரண மனுஷன் மாதிரி அழுதுகிட்டும் அரற்றிக்கிட்டும் சாகிறதில்ல. அது ஒரு பெரிய பயணம். அந்த பயணம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு மரணத்தின் மேல இருக்கிற பயம் சுத்தமா போயிடும். வாழ்க்கையோட கடைசி நிமிஷம் வரும்போது சாதாரண மனுஷங்க பயத்துல உறைஞ்சு போவாங்க. ஆனா தியானத்துல தன்னையே கரைச்ச ஒரு யோகிக்கு மரணங்கிறது ஊர்மிட்டு ஊர் போற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம். சுகமுனிவர் பரீட்சித் மன்னனுக்கு அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கறாரு. ஒரு யோகி தன் உடலை விட்டு பிரியணும்னு முடிவு பண்ணிட்டா அவர் எப்போ சாகணுங்கிற காலத்தை கூட அவரே முடிவு பண்ணலாம். இதுக்கு பேருதான் இச்சா மரணம். அதாவது தன்னோட இஷ்டப்படி உடம்ப விட்டு போறது. இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தா அது ஒரு ஆன்மீக அறிவியலாவே இருக்கும். முதல்ல அந்த யோகி தன்னோட புலன்கள் எல்லாத்தையும் மனசுல ஒடுக்குறாரு. அப்புறம் அந்த மனசை தன்னோட மூச்சு காற்றுல பிராணயாமத்துல ஒடுக்குறாரு. அந்த பிராணனை தன்னோட புத்தியில ஏத்தி கடைசியா அந்த புத்திய தன்னோட ஆத்மாவில லயிக்க வைக்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது ஏதோ மந்திரம் மாதிரி இருக்கும். ஆனா இது ஒரு பயிற்சியோட உச்சம். அவரோட உயிர் இப்போ உடம்போட ஒவ்வொரு பகுதியையும் விட்டு மேலே ஏறுது. நம்ம உடம்புல 6 ஆதார சக்கரங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. மூலாதாரத்துல ஆரம்பிச்சு சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை அப்படின்னு ஒவ்வொரு படியா அந்த உயிர் சக்தி மேலே ஏறுது. கடைசியா அந்த உயிர் உச்சித்தலையில இருக்கிற பிரம்மரந்திரம் அப்படின்ற துவாரம் வழியா வெளியில போகுது. இதுதான் ஒரு உத்தமமான யோகியோட முடிவு. அப்படி உடம்பு விட்டு போன அந்த ஆத்மா அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்ற ஒளியான பாதையில பயணம் பண்ணுது. அந்த பாதை வழியா போகும்போது அந்த ஆத்மா சூரிய மண்டலத்தை கடக்குது, சந்திர மண்டலத்தை கடக்குது. அங்கேயும் நிக்காம இன்னும் மேல போய்கிட்டே இருக்கு. அங்க இருக்கிற ஒவ்வொரு லோகத்திலையும் இருக்கிற தேவர்கள் இந்த ஆத்மாவை வரவேற்கிறாங்க. ஆனா அந்த யோகியோட மனசுல எந்த ஆசையும் இல்லை. அவருக்கு இந்த தேவர் லோகத்துல கிடைக்கிற சுகங்கள் மேல ஒரு துளி கூட ஈர்ப்பு இல்லை. அவரோட இலக்கு ஒன்னே ஒண்ணுதான். அதுதான் அந்த பரம்பொருளோட கலக்கிறது. இப்படி போற அந்த ஆத்மா பிரம்மலோகத்தை அடையுது. அங்க ஒரு பிரம்மாண்டமான காலம் வரைக்கும் இருந்துட்டு இந்த பிரபஞ்சம் அழியிற காலத்துல பிரம்மா கூடவே சேர்ந்து அந்த பரமாத்மாவோட ஐக்கியமாயிடுது. இதுக்கு பேரு தான் கிரமமுக்தி. அதாவது படிப்படியா போய் முக்தி அடையிறது. ஆனா எந்த ஆசையுமே இல்லாம எனக்கு வேற எந்த உலகமும் வேணான்னு நினைக்கிற ஒருத்தருக்கு உடனே சத்தியோமுக்தி கிடைக்குது. அதாவது இருக்கிற இடத்திலேயே அவர் அந்த இறைவனோட ஒண்ணு கலந்துடுறாரு. இந்த தத்துவத்தை சொல்லும்போது சுகமுனிவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இந்த உலகங்கிறது ஒரு கனவு மாதிரி. கனவுல நாம அடிபடுவோம், ஓடுவோம், அழுவோம். ஆனா முழிப்பு வந்த உடனே அது எதுவுமே உண்மை இல்லைன்னு புரியும்ல. அந்த மாதிரி தான் இந்த ஞானம் கிடைச்சவங்களுக்கு இந்த உலகமே ஒரு கனவா மாறிடுது. அவங்க உடம்ப விட்டு போகும்போது ஒரு சட்டையை கழட்டி போடுற மாதிரி ரொம்ப சுலபமா போயிடுறாங்க. பரீட்சித் இதை கேட்கும்போது அவருக்கு தன்னோட மரணத்தை பத்தின பயம் சுத்தமா போயிடுச்சு. ஏன்னா மரணங்கிறது அழிவு இல்லை, அது ஒரு விடுதலைன்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சு.
நமக்கு ஏன் பயம் வருதுன்னா, நாம இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் மேலையும் மனுஷங்க மேலையும் வச்சிருக்கிற அந்த பிடிப்பு தான் காரணம். நான் செத்துட்டா என் வீடு என்னாகும், என் பிள்ளைங்க என்னாவாங்க அப்படின்ற அந்த பிடிதான் உயிரை இந்த உடம்புக்குள்ள பிடிச்சு வைக்குது. ஆனா ஒரு யோகிக்கு தெரியும், எல்லாமே அந்த இறைவனோட லீலை தானே. அவர் நிம்மதியா கண்ணை மூடிட்டு அந்த பெருவழியில நடக்கிறாரு. அந்த பயணம் ரொம்ப அழகா இருக்கும். அங்க இருட்டு கிடையாது, வெறும் ஒளி மட்டும்தான். இந்த முக்தி பயணத்தை பத்தி பேசும்போதே பரீட்சித் மன்னனுக்கு இன்னொரு சந்தேகம் வருது. சுவாமி, இந்த உலகம் எப்படி உருவாச்சு, அந்த பரம்பொருள் எப்படி இந்த பிரபஞ்சத்தை படைச்சாரு அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இந்த படைப்போட ரகசியம் தெரிஞ்சாதான் படைச்சவனோட பெருமை நமக்கு முழுசா புரியும். அப்பதான் சுகமுனிவர் பிரம்மாவோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. படைப்புக்கு முன்னாடி நடந்த அந்த மர்மமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகமே இல்லாத ஒரு காலத்தை உன்னால யோசிச்சு பார்க்க முடியுமா? சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, ஏன் இந்த பூமி கூட இல்ல. எங்கும் ஒரே தண்ணி, கார் இருள். அந்த மகா பிரளய கடல்ல ஒரு பெரிய ஆளில மேல அந்த பரமாத்மா ஒரு குழந்தையா படுத்திருக்காரு. அவரோட தொப்புள்ள இருந்து ஒரு பெரிய தாமரப்பூ மலருது. அந்த தாமரப்பூவோட மேல தான் பிரம்மா உட்கார்ந்திருக்காரு. அவர் தான் இந்த பிரபஞ்சத்தை படைக்க போறவரு. ஆனா முழிச்சு பார்த்த பிரம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. நான் யாரு, நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன், என்னை சுத்தி ஏன் இவ்வளவு தண்ணி இருக்கு அப்படின்னு அவருக்குள்ள 1000 கேள்விகள். அவர் அந்த தாமரை தண்டோட வழியா உள்ள போய் தேடி பார்க்கறாரு, அதோட ஆரம்பம் எங்க இருக்குன்னு. ஆனா பல வருஷம் தேடியும் அவருக்கு விடை கிடைக்கல. திரும்ப வந்து அந்த தாமரை மேல உட்காந்து குழம்பி போய் நிக்கிறாரு. அந்த நேரத்துல தான் ஒரு அதிசயம் நடக்குது. அந்த தண்ணிக்கு நடுவுல இருந்து அவருக்கு ஒரு சத்தம் கேக்குது. தப்பா தப்பா அப்படின்னு 2 எழுத்துக்கள் மட்டும் கேக்குது. தப்பா அப்படின்னா சமஸ்கிருதத்துல தவம் செய் அப்படின்னு அர்த்தம். அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு தெரியல, ஆனா அது ஒரு கட்டளைன்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சு. பிரம்மா வேற எதையும் யோசிக்காம அங்கேயே தியானத்துல உட்கார்ந்துட்டாரு. சாதாரண தவம் இல்ல, 1000 திவ்ய வருஷங்கள் அவர் தவம் பண்ணாரு. தன்னோட அத்தனை புலன்களையும் அடக்கி அந்த ஒலிய தந்தவர் யாருன்னு தேடினாரு. அந்த தவத்தோட உஷ்ணம் பிரபஞ்சம் முழுக்க பரவுச்சு. அவரோட தீவிரமான பக்தியையும் பொறுமையையும் பார்த்து அந்த பரம்பொருளுக்கு மனசு இறங்குச்சு. அந்த நேரத்துல தான் பிரம்மாவுக்கு அந்த மகாவிஷ்ணுவோட தரிசனம் கிடைக்குது. இந்த தவத்தோட மகிமை என்னன்னா, ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு தெளிவு வேணும். உலகத்தை படைக்க போற பிரம்மாவுக்கே தவம் தேவைப்பட்டுச்சுன்னா சாதாரண மனுஷங்களான நமக்கு எவ்வளவு தெளிவு தேவை? நாம எதை எடுத்தாலும் எடுத்த உடனே செஞ்சு முடிச்சிடணும்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு காரியத்தோட வெற்றிங்கிறது அந்த பணிவிலையும் பொறுமையிலையும் தான் இருக்கு. பிரம்மா அந்த தவத்துல இருந்தப்போ அவருக்குள்ள இருந்த குழப்பங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு பெரிய ஞானம் பிறந்துச்சு. அந்த ஞானம் தான் இந்த படைப்புக்கு ஆதாரமா இருந்துச்சு. அந்த பரம்பொருள் பிரம்மாவுக்கு தரிசனம் கொடுத்தப்போ அவர் கண்ட காட்சி சாதாரணமானது இல்ல. அதுதான் வைகுண்டத்தோட தரிசனம். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளோடும் ஒப்பிட முடியாத ஒரு பிரம்மாண்டமான இடம் அது. அங்க போனா திரும்ப வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்த பிரம்மா நேர்ல பார்த்தாரு. அவரோட தவம் பலிச்சது. அந்த இடத்துல காலமோ மரணமோ முதுமையோ கிடையாது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த இறைவனோட குணங்களை கொண்டவங்களா இருந்தாங்க. பிரம்மா அந்த தவத்தின் மூலமா கத்துக்கிட்ட முதல் பாடம் அடக்கம். நான் தான் படைக்க போறேன் அப்படின்ற அகங்காரம் அவருக்கு அந்த இடத்துல வரல. நீ என்னை எதுக்கு இங்க கொண்டு வந்தியோ அந்த வேலையை செய்ய எனக்கு சக்தியை கொடுன்னு வேண்டினாரு. அந்த தெளிவு தான் இன்னைக்கு நாம பார்க்குற இவ்வளவு அழகான உலகத்தை படைக்க அவருக்கு உதவியா இருந்துச்சு. ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முதல்ல தனக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு ஒத்துக்கணும். அந்த சக்தி கிட்ட சரணாகதி அடைஞ்சு தன்னோட கடமையை செய்யணும். தவம்ங்கிறது காட்டுக்கு போய் பண்றது மட்டும் இல்ல, உன் மனசை ஒருநிலைப்படுத்துறதே ஒரு தவம் தான். அந்த தவம் உனக்குள்ள இருக்கிற சக்தியை உனக்கே அடையாளம் காட்டும். பிரம்மாவுக்கு அந்த தரிசனம் கிடைச்ச உடனே அவர் பார்த்த அந்த வைகுண்டம் எப்படி இருந்துச்சுன்னு சுகமுனிவர் வர்ணிக்கிறாரு. அது ஒரு சாதாரண இடமா இருந்தா பரவாயில்ல, ஆனா அது கற்பனைக்கும் எட்டாத ஒரு சொர்க்கமா இருந்துச்சு. அந்த வைகுண்டத்தோட ஒவ்வொரு பகுதியும் ஒரு ஆன்மீக அனுபவத்தை தரும். தவத்தோட உச்சக்கட்ட பலனா பிரம்மாவுக்கு அந்த பரந்தாமன் தன்னோட இருப்பிடமான வைகுண்டத்தை காட்டுறாரு. அது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அங்க இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி முக்குணங்கள் சத்துவம் ரஜஸ் தமஸ் கிடையாது. அங்க மாயங்கிற பேச்சுக்கே இடமில்ல.
பொறாமை, கோபம், பயம் இது எல்லாம் அங்க நுழையவே முடியாது. வைகுண்டத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மகாவிஷ்ணு மாதிரியே 4 கைகளோட, சங்கு சக்கரத்தோட, ஜொலிக்கிற ஆபரணங்களோட இருப்பாங்க. அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் நினைச்சதை கொடுக்கும். அங்க இருக்கிற ஆறுகள்ல தேன் ஓடும். பிரம்மா ஆச்சரியப்பட்டு பார்க்கறாரு. அங்க இருக்கிற ஒரு பெரிய சிம்மாசனத்துல அந்த பரமாத்மா அமர்ந்திருக்காரு. அவருக்கு பக்கத்துல மகாலட்சுமி தாயார் அவருக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தாயாரோட அழகும் கருணையும் அந்த வைகுண்டம் முழுக்க பரவி இருக்கு. அந்த இடத்துல சூரிய வெளிச்சமோ விளக்கோ தேவைப்படல. ஏன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் 1 கோடி சூரிய பிரகாசத்தோட ஜொலிக்குது. அங்க இருக்கிற தேவர்கள் எல்லாம் இறைவனை புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாடல்கள்ல ஒரு பெரிய அமைதி இருக்கு. வைகுண்ட தரிசனங்கிறது வெறும் காட்சி மட்டும் இல்ல, அது ஒரு உணர்வு. அங்க போனதுக்கு அப்புறம் நான் அப்படின்ற எண்ணம் சுத்தமா போயிடும். அங்க எல்லாமே பகவான் தான். பிரம்மாவுக்கு இப்போ ஒரு பெரிய தைரியம் வருது. இவ்வளோ பெரிய கருணை கடல் எனக்கு துணையா இருக்கும்போது நான் ஏன் படைப்பை செய்ய பயப்படணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த வைகுண்டத்துல இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் பக்தியில திளைச்சிருக்காங்க. அவங்களுக்கு பசி இல்ல, தாகம் இல்ல, தூக்கம் இல்ல. பகவானோட அந்த புன்னகையே அவங்களுக்கு எல்லாமா இருக்கு. இன்னொரு விஷயம் கவனிச்சியா? வைகுண்டத்துல மகாலட்சுமி தாயார் அந்த இறைவனோட பாதங்களை பிடிச்சு சேவை பண்றாங்க. அந்த தாயார் நினைச்சா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஐஸ்வர்யங்களையும் ஒரு நிமிஷத்துல கொடுக்க முடியும். ஆனா அவங்களே அந்த இறைவனோட சேவையில தான் நிம்மதி கிடைக்குதுன்னு காட்டுறாங்க. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, எவ்வளோ பெரிய செல்வம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய அதிகாரம் இருந்தாலும், அந்த இறைவனோட திருப்பாதத்துல கிடைக்கிற அந்த நிம்மதி வேற எங்கேயும் கிடைக்காது. பிரம்மா அந்த வைகுண்டத்தை பார்த்த உடனே அப்படியே அந்த இறைவனோட பாதத்துல விழுந்துட்டாரு. அவரோட கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வழியுது. அந்த நேரத்துல இறைவன் அவரை தூக்கி நிறுத்தி, பிரம்மா, உன்னோட தவத்தால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீ படைப்பு தொழில ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உனக்கு தேவையான அந்த அடிப்படை உண்மையை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அடிப்படை உண்மைதான் பாகவதத்தோட இதயம்னு சொல்லப்படுற அந்த 4 முக்கியமான ஸ்லோகங்கள். மொத்த பாகவதமும் ஒரு பெரிய கடல்னா இந்த 4 ஸ்லோகங்கள் தான் அந்த பெருங்கடலோட ஒரு துளி. ஆனா அந்த ஒரு துளியிலேயே மொத்த கடலோட உப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இந்த 4 வரிகள்ல மொத்த பிரபஞ்சத்தோட ரகசியமும் அடங்கி இருக்கு. வைகுண்டத்தோட பிரம்மாண்டத்தை பார்த்த பிரம்மாவுக்கு இப்போ அந்த தத்துவத்தோட ஆழம் புரிய போகுது. இறைவன் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ற அந்த தருணம் இந்த பிரபஞ்ச வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு நிமிஷம். பிரம்மா அந்த வைகுண்ட பெருவெளியை பார்த்து மெய் மறந்து நிற்கிறாரு. ஒரு பக்கம் அந்த பிரம்மாண்டமான ஒளி, இன்னொரு பக்கம் மகாலட்சுமி தாயாரோட கருணை நிகழ்ந்த பார்வை. அந்த நேரத்துல இறைவன் பிரம்மா கிட்ட ரொம்ப மெதுவா ஆனா ஆழமா ஒரு விஷயத்த சொல்றாரு. பிரம்மா, நீ உலகத்தை படைக்க போற. ஆனா அந்த படைத்துல நீ மயங்கிடக்கூடாது. நான் தான் இதை செய்யறேன் அப்படின்ற ஆணவம் உனக்கு வந்துடக்கூடாது. அதுக்காக உனக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி 4 ஸ்லோகங்களை சொல்றாரு. இதுக்கு பேரு தான் சதுஸ்லோகி பாகவதம். 18,000 ஸ்லோகங்கள் கொண்ட பாகவதத்தோட முழு சாரமும் இந்த 4 வரிகள்ல தான் இருக்கு. அந்த முதல் வரியில இறைவன் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த படைப்பு வர்றதுக்கு முன்னாடி நான் மட்டும்தான் இருந்தேன். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற காரண காரியங்கள் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த படைப்பு எல்லாம் முடிஞ்சு பிரளயம் வரும்போது அப்புறமும் நான் மட்டும்தான் இருப்பேன். இப்போ நீ பார்க்குற இந்த இடைப்பட்ட காலத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும் நானே தான். இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாரு. ஒரு தங்கம் இருக்கு. அந்த தங்கத்தை வச்சு நாம மோதிரம் செய்யறோம், சங்கிலி செய்யறோம், தோடு செய்யறோம். இதுல மோதிரம் வர்றதுக்கு முன்னாடியும் அது தங்கம்தான். அந்த மோதிரத்தை உருக்கினாலும் அது தங்கம்தான். அந்த மாதிரி தான் இந்த உலகம். உருவம் மாறுது, ஆனா உள்ள இருக்கிற அந்த உண்மை பொருள் அந்த இறைவன் மட்டும்தான். 2வது வரியில ஒரு பெரிய உண்மையை சொல்றாரு. எது உண்மை இல்லையோ ஆனா உண்மை மாதிரி தெரியுதோ அதுதான் என்னோட மாயை. இதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லலாம். இருட்டுல ஒரு கயிறு கிடக்குது. அதை நீ பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சு பயப்படுற. அங்க பாம்பு இருக்கா? இல்ல. ஆனா உனக்கு பாம்பு தெரியுதில்ல, அதுதான் மாயை. அந்த பாம்புங்கிறது உன்னோட அறியாமையால உருவானது. வெளிச்சம் வந்தா அந்த பாம்பு போயிடும், கயிறு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த உலகத்துல இருக்கிற இன்ப துன்பங்கள் எல்லாம் மாயை. அந்த பரம்பொருள்ங்கிற வெளிச்சம் உனக்குள்ள வந்துட்டா இந்த துன்பம் எல்லாம் ஒரு கயிற்றை பார்த்து பாம்புன்னு பயந்த கதையா மாறிடும்.
3வது ஸ்லோகத்துல இறைவன் தன்னோட இருப்பை பத்தி சொல்றாரு. பஞ்சபூதங்கள் எப்படி எல்லா பொருட்களிலேயும் உள்ளேயும் வெளியேயும் நிறைஞ்சிருக்கோ அந்த மாதிரி நானும் எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் வெளியிலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கேன். இப்போ ஒரு மண்பானை இருக்குன்னா அந்த பானைக்குள்ளேயும் மண் இருக்கு. அந்த பானையே மண்ணால தான் ஆனது. அந்த மாதிரி நீ மூச்சு விடுறதுலேருந்து நீ நினைக்கிற நினைப்பு வரைக்கும் எல்லாத்துலேயும் அந்த இறைவன் இருக்காரு. நீ தனிமைன்னு எப்பவாவது நினைச்சா அதுதான் பெரிய பொய். ஏன்னா உன் கூடவே உனக்குள்ளேயே அந்த பிரம்மாண்டமான சக்தி தூங்காம உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கு. 4வது ஸ்லோகம் தான் ரொம்ப முக்கியமானது. யார் ஒருத்தன் உண்மையான அறிவை தேடுறானோ அவன் இதைத்தான் தேடணும். அதாவது எங்கும் எப்போதும் நிறைஞ்சி இருக்கிற அந்த பரம்பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஞானம். மற்றபடி நாம் படிக்கிற படிப்பு, நாம் சம்பாதிக்கிற அறிவு இதெல்லாம் வெறும் பிழைப்புக்கானது. ஆனால் ஆத்ம ஞானம்ங்கிறது தான் வாழ்க்கையை செம்மைப்படுத்துறது. பிரம்மாவுக்கு இந்த உபதேசத்தை கொடுத்தது எதுக்குன்னா அவர் பல கோடிக்கணக்கான உயிர்களை படைக்க போறாரு. அப்படி படைக்கும்போது அவருக்குள்ள ஒரு கர்வம் வந்துடக்கூடாது. நான் படைக்கல, எனக்குள்ள இருந்து அந்த இறைவன் தான் எல்லாத்தையும் இயக்குறான் அப்படின்ற அந்த பணிவு அவருக்கு தேவைப்பட்டுச்சு. பரீட்சித் இதை கேட்கும்போது அப்படியே சிலிர்த்து போறாரு. சுவாமி, வெறும் 4 வரிகள்ல இவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, இந்த உலகத்தோட ஆரம்பம், நடுப்பகுதி, முடிவு 3மே அந்த ஒன்று தான். அந்த ஒன்றை பிடிச்சிட்டா அப்புறம் உனக்கு தோல்வியே கிடையாது. இந்த 4 ஸ்லோகங்கள் தான் பாகவதத்தோட விதை. இந்த விதையிலிருந்து தான் அப்புறம் பெரிய விருட்சமா 12 ஸ்கந்தங்கள் உருவாச்சு. பிரம்மா இப்போ தெளிவாயிட்டாரு. அவருக்குள்ள இருந்த அத்தனை குழப்பங்களும் நீங்கிடுச்சு. ஒரு தெளிவான நீரோடை மாதிரி அவரோட மனசு இப்போ சுத்தமாயிடுச்சு. இறைவன் கிட்ட இருந்து இந்த ஞானத்தை பெத்துக்கிட்ட பிரம்மா அடுத்து இந்த படைப்பு தொழிலை எப்படி ஆரம்பிச்சாரு? சும்மா ஏதோ ஒன்ன படைக்கல, அதுல ஒரு பெரிய வரிசை இருக்கு. அந்த வரிசையை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம உடம்பும் மனசும் எப்படி இயங்குதுன்னு நமக்கு தெளிவா புரியும். அந்த படைப்போட ரகசியத்தை நோக்கி நாம இப்போ நகரலாம். பிரம்மாவுக்கு இப்போ ஞானம் கிடைச்சிருச்சு. ஆனா செயல்னு வரும்போது அதுல 2 வகைகள் இருக்குன்னு சுகமுனிவர் விளக்குறாரு. அதுதான் சர்க்கம் மற்றும் விசர்க்கம். இது ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம். சர்க்கம் அப்படின்னா அந்த பரம்பொருளே நேரடியா செய்யற முதன்மை படைப்பு. அதாவது பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அப்புறம் நம்ம புலன்கள், கண், காது, மூக்கு, வாய், மெய், அப்புறம் நம்ம மனசு, புத்தி, அகங்காரம், இதையெல்லாம் இறைவன் தான் முதல்ல உருவாக்குறாரு. இதுக்கு பேர் தான் மூலப்படைப்பு. ஒரு சமையல் பண்றதுக்கு முன்னாடி காய்கறி, பருப்பு, உப்பு இதையெல்லாம் தயார் பண்ணி வைக்கிறோம்ல, அதுதான் சர்க்கம். அப்புறம் விசர்க்கம் அப்படின்னா என்ன? இறைவன் கொடுத்த அந்த மூல பொருட்களை வச்சுக்கிட்டு பிரம்மா செய்யற அடுத்த கட்ட படைப்பு. இப்போ காய்கறி இருக்கு, அதை வச்சு ஒருத்தர் சாம்பார் வைக்கலாம், ஒருத்தர் பொரியல் பண்ணலாம். அந்த மாதிரி இறைவன் கொடுத்த பஞ்சபூதங்களை வச்சுக்கிட்டு தேவர்கள், மனுஷங்க, விலங்குகள், செடி கொடிகள்னு இந்த உலகத்தை இவ்வளவு அழகா மாத்துறது தான் பிரம்மாவோட வேலை. இதுல ஒரு பெரிய சூட்சமம் இருக்கு. நாம செய்யற ஒவ்வொரு செயலும் விசர்க்கம் தான். ஆனா அதுக்கு தேவையான மூலப்பொருள் இறைவனோட சர்க்கம் மூலமா வந்தது. இந்த உலகத்துல எதுவும் புதுசா உருவாகல. இருக்கிற விஷயங்கள் தான் உருமாறிக்கிட்டே இருக்கு. ஒரு விதை இருக்குன்னா அந்த விதைக்குள்ளேயே ஒரு பெரிய மரம் ஒளிஞ்சிருக்கு. அந்த விதை மண்ணுல பட்டு தண்ணி ஊத்தி அது மரமா வளர்றது ஒரு ப்ராசஸ். அந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும். முதல்ல இறைவன் கிட்ட இருந்து மகத் தத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அதுதான் மொத்த அறிவோட ஆரம்பம். அங்க இருந்துதான் அப்புறம் அகங்காரம் பிறக்குது. அகங்காரம்னா நான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வு. அந்த உணர்வுல இருந்துதான் சத்துவம், ரஜஸ், தமஸ் அப்படின்ற முக்குணங்கள் உருவாகுது. இந்த குணங்கள் தான் உலகத்தோட அத்தனை மாற்றங்களுக்கும் காரணம். சத்துவ குணம் அமைதியையும் ஞானத்தையும் தருது. ரஜோகுணம் வேகத்தையும் செயலையும் ஆசையையும் தருது. தமோ குணம் சோம்பலையும் அறியாமையையும் தருது. இந்த 3 குணங்களும் ஒன்னோட ஒன்னு சேரும்போதுதான் விதவிதமான குணங்கள் கொண்ட மனுஷங்க உருவாகிறாங்க. இறைவன் இதையெல்லாம் படைச்சிட்டு பிரம்மா கிட்ட சொல்றாரு, இப்போ நான் உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நீ உன்னோட புத்தியை பயன்படுத்தி இந்த உலகத்தை விரிவாக்கு அப்படின்னு. படைப்புங்கிறது ஏதோ ஒரு மேஜிக் கிடையாது. அது ஒரு பெரிய சிஸ்டம்.
ஒவ்வொரு புலனுக்கும் ஒரு அதிதேவதை இருக்காங்க. இப்போ நம்ம கண்ணு பாக்குதுன்னா அதுக்கு சூரியன் தான் அதிதேவதை. நம்ம காது கேக்குதுன்னா அதுக்கு திசைகள் தான் அதிதேவதை. இப்படி நம்ம உடம்பே ஒரு பெரிய பிரபஞ்சத்தோட குட்டி வடிவம் தான். அந்த பிரம்மாண்டமான பரம்பொருளோட அத்தனை அம்சங்களும் உன்னோட இந்த சின்ன உடம்புக்குள்ளேயும் இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்டா உனக்குள்ள ஒரு பெரிய மரியாதை வரும். என் உடம்பு வெறும் சதை பிண்டம் இல்ல, இது இறைவனோட படைப்புச் சாலை அப்படின்ற எண்ணம் வரும். சுகமுனிவர் இத சொல்லும்போது பரீட்சித் மன்னன் அப்படியே மெய் மறந்து கேட்கிறாரு. ஏன்னா மரணத்தை பத்தி பயந்துகிட்டு இருந்த அவருக்கு இப்போ உயிரோட ஆரம்பம் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு தெரியுது. ஒரு விஷயத்தோட வேர் தெரிஞ்சாதான் அதோட பழத்தோட ருசி புரியும். இந்த உலகத்தோட வேர் அந்த இறைவன் கிட்ட இருக்கு. அந்த வேர்ல இருந்து எப்படி இவ்வளவு கிளைகள் பிரிஞ்சு வந்துச்சுன்னு பார்க்கும்போது அந்த படைப்பாளரோட திறமை மேல ஒரு பெரிய பக்தி பிறக்குது. இந்த தத்துவங்கள் எல்லாம் வெறும் சயின்ஸ் கிடையாது, இது ஒரு வாழ்க்கை முறை. நாம எப்பவுமே மேலோட்டமா தான் உலகத்தை பார்க்கறோம். ஆனா பாகவதம் நமக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்க கத்துக் கொடுக்குது. இந்த படைப்புக்குன்னு சில லட்சணங்கள் இருக்கு. ஒரு புராணம்னா அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த 10 முக்கியமான அம்சங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா பாகவதம் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்னு உனக்கு தெளிவா புரியும். பாகவதம்னா ஏதோ கிருஷ்ணரோட கதையும் ராமர் கதையும் மட்டும் இருக்கிற ஒரு புத்தகம்னு நினைச்சுக்காத. அதுல ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு. ஒரு புராணத்துக்கு தசலட்சணங்கள் அப்படின்னு சொல்லப்படுற 10 முக்கியமான குணங்கள் இருக்கணும். அந்த 10 விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சா பாகவதம் எவ்வளவு முழுமையான ஒரு அறிவு பெட்டகம்னு உனக்கு தெரியும். அந்த 10 விஷயங்கள் என்னன்னா சர்க்கம், விசர்க்கம், ஸ்தானம், போஷணம், ஊதி, மன்வந்தரம், ஈசானுகதை, நிரோதம், முக்தி, அப்புறம் ஆசிரயம். இதை நம்ம பாஷையில சுலபமா புரிஞ்சுக்கலாம். சர்க்கம் மற்றும் விசர்க்கம் பத்தி ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது மூலப்படைப்பும் அதோட விரிவாக்கமும். ஸ்தானம் அப்படின்னா இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிரும் எப்படி தன்னோட இடத்துல நிலைச்சு நிக்குதுன்னு சொல்றது. இறைவன் வகுத்த அந்த சட்டங்களுக்குள்ள இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னு இது விளக்கும். போஷணம் அப்படின்னா இறைவனோட கருணை. நாம தப்பு பண்ணாலும் நம்மை கைவிடாம அவர் எப்படி காப்பாத்துறாருங்கிறது தான் இதோட சாரம். ஊத்தி அப்படின்னா நம்மோட கர்ம வினைகள், நம்ம ஆசைகள் எப்படி நம்மை கட்டுப்படுத்துதுன்னு இது சொல்லும். மன்வந்தரம் அப்படின்னா கால மாற்றம். இந்த உலகம் எத்தனையோ காலங்களை கடந்து வந்திருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனுநீதி எப்படி இருந்துச்சு, தர்மம் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சுன்னு இது விவரிக்கும். ஈசானு கதை அப்படின்னா இறைவனோட அவதாரங்கள் மற்றும் அவரோட பக்தர்களோட கதைகள். இதுதான் நமக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. ஆனா இந்த எல்லா கதைகளுக்கும் பின்னாடி ஒரு தத்துவம் ஒளிஞ்சிருக்கு. நிரோதம் அப்படின்னா ஒடுக்கம். அதாவது பிரளய காலத்துல எல்லாம் எப்படி இறைவன் கிட்டயே போய் சேருதுன்னு சொல்றது. முக்தி அப்படின்னா எல்லா பந்தங்கள்ல இருந்தும் விடுதலை கிடைக்கிறது. கடைசியா இருக்கிற 10வது விஷயம்தான் ஆசிரயம். இதுதான் பாகவதத்தோட உயிர் நாடி. ஆசிரயம் அப்படின்னா அடைக்கலம். அத்தனைக்கும் ஆதாரமாயிருக்கிற அந்த பரம்பொருள் தான் ஆசிரயம். மற்ற 9 விஷயங்களும் இந்த 10வது விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யோசிச்சு பாரு, ஒரு பெரிய கோபுரம் இருக்குன்னா அந்த 10 நிலைகளும் எதை நோக்கி இருக்கு? மேலே இருக்கிற அந்த ஒரு கலசத்தை நோக்கி தான். அந்த மாதிரி பாகவதம் சொல்ற அத்தனை கதைகளும் அத்தனை தத்துவங்களும் கடைசியா உன்னை அந்த பரம்பொருளோட பாதத்துல கொண்டு போய் சேர்க்கும். பாகவதம் வெறும் கதையா மட்டும் இருந்தா அது காலப்போக்குல மறைஞ்சு போயிருக்கும். ஆனா அதுல வாழ்க்கைக்கான அத்தனை ஃபார்முலாவும் இருக்கு. ஒரு மனுஷன் எப்போ எதை செய்யணும், எப்போ எதை விடணும், கஷ்டம் வரும்போது எப்படி நடந்துக்கணும்னு எல்லாத்துக்கும் இதுல விடை இருக்கு. சுகமுனிவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பரீட்சித் மன்னனோட இதயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. நான் இனிமே சாக போறேன்னு கவலைப்பட மாட்டேன், என்ன நான் அந்த ஆசிரியமான இறைவனை பிடிச்சுக்கிட்டேன் அப்படின்ற நிம்மதி அவருக்கு வருது. இந்த தத்துவங்கள் எல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கனமா இருக்கலாம். ஆனா இதை நீ உணர்ந்து பார்த்தா இதுதான் உண்மையான சுகம்னு தெரியும். நாம வெளியில தேடுற இன்பங்கள் எல்லாம் தற்காலிகமானது. ஆனா பாகவதம் காட்டுற அந்த அமைதி நிரந்தரமானது. ஒரு ராஜாவுக்கு தேவைப்படுற தைரியத்தை விட ஒரு பக்தனுக்கு தேவைப்படுற அந்த மன உறுதி பெருசு. அந்த மன உறுதி இந்த தசலட்சணங்களை புரிஞ்சுக்கிறது மூலமா கிடைக்குது. சுகமுனிவர் 2ஆம் ஸ்கந்தத்தை இதோட முடிக்கிறாரு. ஆனா இது ஒரு ஆரம்பம்தான். பரீட்சித் மன்னனுக்கு இப்போ இன்னும் ஆர்வம் அதிகமாகுது. சுவாமி, எனக்கு இன்னும் நிறைய சொல்லுங்க, எனக்கு பசி இல்ல, தாகம் இல்ல, உங்களோட இந்த ஞான அமுதம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. பரீட்சித் மன்னனோட இந்த கேள்விகள் தான் பாகவதத்தோட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்மளை கூட்டிட்டு போக போகுது. அடுத்தது என்ன நடக்க போகுது?
பரீட்சித் மகாராஜனோட கண்கள்ல இப்போ ஒரு புது ஒளி தெரியுது. 7 நாள்ல சாக போறோம் அப்படின்ற அந்த பயம் இருந்த இடத்துல இப்போ ஒரு பெரிய ஞான தேடல் வந்திருக்கு. ஒரு மனுஷனுக்கு உண்மையான பசி எப்போ வரும்னா அவனோட ஆன்மா விழிச்சுக்கும் போதுதான். பரீட்சித் கேக்குறாரு, சுவாமி, படைப்பை பத்தி சொன்னீங்க, தத்துவத்தை சொன்னீங்க, ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல விதுரர் அப்படின்ற ஒரு மகா பக்தர் இருந்தாரே, அவர் மைத்ரேய முனிவர்கிட்ட என்ன பேசினாரு? அவங்க 2 பேருக்கும் நடந்த அந்த உரையாடலை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. இதுதான் பாகவதத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு கதைக்குள்ள இன்னொரு கதை, ஒரு தத்துவத்துக்குள்ள இன்னொரு தத்துவம்னு அது போய்கிட்டே இருக்கும். விதுரர் யாரு? மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடுவுல நீதியை சொன்னவர். அவர் ஏன் அரண்மனையை விட்டுட்டு தீர்த்த யாத்திரை போனாரு? அங்க மைத்ரேய முனிவரை பார்த்தப்போ அவருக்குள்ள என்னென்ன கேள்விகள் பிறந்துச்சு? இதுக்கெல்லாம் விடை தேடுறது தான் 3வது ஸ்கந்தத்தோட ஆரம்பம். பரீட்சித் கேட்டுற கேள்விகள் ஒவ்வொன்றும் நமக்காக கேட்கப்பட்டது போல இருக்கும். இந்த 2ஆம் ஸ்கந்தம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னு ஒரு நிமிஷம் திரும்பி பார்ப்போம். மரணத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு ஆரம்பிச்சோம். அப்புறம் இந்த பிரபஞ்சமே ஒரு உருவம்னு பார்த்தோம். அப்புறம் நமக்குள்ளேயே இருக்கிற இறைவனை தேடணும். உயிர் எப்படி பிரியுதுன்னு அந்த ரகசியத்தை பார்த்தோம். பிரம்மாவோட தவம், வைகுண்ட தரிசனம், அந்த 4 முக்கியமான ஸ்லோகங்கள், படைப்போட வகைகள், புராணத்தோட லட்சணங்கள்னு ஒரு பெரிய பயணத்தை முடிச்சிருக்கோம். இது வெறும் தகவல் கிடையாது, இது உன்னோட ஆத்மாவுக்கான மருந்து. வாழ்க்கையில உனக்கு எப்ப குழப்பம் வந்தாலும், உனக்கு எப்ப பயம் வந்தாலும் இந்த 2ஆம் ஸ்கந்தத்தோட தத்துவங்களை நினைச்சு பாரு. நீ தனியா இல்ல, அந்த விராட் புருஷனோட ஒரு அங்கமா நீ இருக்க. உனக்குள்ள அந்த அந்தர்யாமி இருக்காரு. நீ செய்யற ஒவ்வொரு வேலையும் இறைவனோட ஒரு லீலை தான். இந்த தெளிவு வந்துட்டா அப்புறம் உன்னை யாராலையும் அசைக்க முடியாது. பரீட்சித் மன்னன் இப்போ ஒரு முழுமையான பக்தனா மாறிட்டாரு. அவர் சாகரத்துக்கு தயாரா இல்ல, அவர் அந்த பரம்பொருளோட கலக்க தயாராயிட்டாரு. இந்த உலகத்துல நாம எவ்வளவோ விஷயங்களை சேமிக்கிறோம், ஆனா நாம சாகும்போது நாம கூட வர்றது இந்த ஞானம் மட்டும்தான். அந்த ஞானத்தை நமக்கு அள்ளி கொடுக்கறது தான் ஸ்ரீமத் பாகவதம். சுகமுனிவர் சொல்ல சொல்ல அங்கிருந்த அத்தனை முனிவர்களும் பரவசத்துல இருந்தாங்க. இப்படி ஒரு கதையை இது வரைக்கும் நாங்க கேட்டதே இல்லைன்னு வியந்தாங்க. ஆனா இது கதை இல்ல, இதுதான் வாழ்க்கை. இப்போ பரீட்சித் கேட்ட விதுரர் மைத்ரேயர் உரையாடல் மூலமா நாம இன்னும் ஆழமான ரகசியங்களை அடுத்த பாகத்துல பார்க்க போறோம். ஆனா இந்த 2ஆம் ஸ்கந்தம் கொடுத்த அந்த அடித்தளம் இருக்கே, அதுதான் உன்னோட ஆன்மீக கட்டிடத்துக்கு ரொம்ப முக்கியம். மனசை ஒருநிலைப்படுத்து, பயத்தை விடு, சரணாகதி அடை. இந்த 3 விஷயத்தை மட்டும் நீ பிடிச்சுக்கிட்டா உன் வாழ்க்கை ஒரு பெரிய கொண்டாட்டமா மாறும். அந்த பரம்பொருளோட கருணை உன்னை எப்பவும் பாதுகாக்கும். நீ எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சாலும் அவன் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அவன்கிட்ட உன்னை ஒப்படைச்சிரு. அதுதான் உண்மையான விடுதலை. பரீட்சித் மன்னன் அடைஞ்ச அந்த அமைதியை நீயும் அடைய முடியும். அதுக்கு தேவைப்படுறது ஒரு சின்ன ஆர்வம், அப்புறம் ஒரு மாறாத பக்தி. இது இருந்தா போதும், இந்த பிறவி பெருங்கடலை நீ ரொம்ப சுலபமா கடந்துருவ. பாகவதம்ங்கிறது ஒரு வழிபாதை மாதிரி. அது உன்னை நேரா அந்த பரந்தாமனோட பாதத்துல கொண்டு போய் விடும். அந்த பாதையில நாம இப்போ ஒரு முக்கியமான மைல் கல்ல கடந்திருக்கோம். இன்னும் பயணம் நீளமா இருக்கு, ஆனா அது ரொம்ப இனிமையான பயணம். அந்த பயணத்துல உன் கூட